வணக்கம் நண்பர்களே, தனிஷ்மணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்டர் ஃபில்டு சப்மர்சிபிள் மோட்டார் எப்படி ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக வைண்டிங் பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். வழக்கம் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது காயில் கட்டுறதுக்கு, காயில் இறக்குறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம வைண்டிங் மெட்டீரியலில் வாங்குவோம். அந்த கடையிலே கிடைக்கும் இது டிரான்ஸ்பரண்ட் பேப்பரு. ஸோ இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 0.3 mm தான், அவ்வளோதான் இருக்கும். ஸோ இந்த பேப்பரை இந்த அளவுக்கு வளைச்சிக்கோங்க. நான் வளைச்சி காட்டினேன் இல்லையா, அந்த அளவுக்கு வளைச்சிட்டு ஸ்லாட்டில் எந்த ஸ்லாட்டில் ஃபஸ்ட்டு இறக்க போகிறோமோ அந்த ஸ்லாட்டில் காயில் சொருகி வச்சு அந்த ஸ்லாட்டில் பேப்பரை நம்ம சொருகி வச்சுக்கலாம். பாருங்கள், 2 ஸ்லாட்டில் நான் 1 to 6, அதாவது ஒரு ஸ்லாட்டில் இறக்கிட்டு அடுத்து ஒரு 6 ஸ்லாட் விட்டுட்டு 1 to 8 நான் சொருகியிருக்கேன். பாருங்கள், காயில் அடுத்து இறக்க போகிறேன். எப்பவுமே சப் வைண்டிங் ஈஸியாக பண்ணணும்னு நினச்சா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், காயிலையும் நான் இறக்குறதுக்கு முன்னாடி லேயராக தான் பிடிச்சிருப்பேன். நல்லா லேயராக பிடிச்சிக்கிட்டு ஸோ எண்டில் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அப்படியே உள்ளே தள்ளிட்டோம்னு சொன்னோம்னா, அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே கடைசியாக தள்ள எல்லா காயிலுமே ஆட்டோமேட்டிக்காக போய் ஸ்லாட்டுக்குள்ளே செட்டில் ஆகிடும். ஸோ இது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஒரு மெத்தட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் வச்சுருக்கிறேன் இல்லையா, ஸோ அந்த மெத்தடில் வச்சா காயில் வயரு கொஞ்சம் கூட எனாமல் நமக்கு ஸ்க்ராட்ச் ஆகாது. பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கிறேன். வெளியே இருந்து அப்படியே உள்ளே தள்ளிக்கிட்டே போகிறேன். ஸோ இப்படி தள்ளிகிட்டே போகிறதுனால பார்த்திங்கன்னா ஈஸியாக போய் காயில் போய் உள்ளே செட்டில் ஆகிடுது. ஸோ இப்போ அதை காயில் சேப்பு அப்படியே வளைச்சி வச்சிடலாம். இப்போ அப்படியே பேக் சைடில் திருப்பினோம்னா காயில் கொஞ்சம் பேக் சைடில் செட்டில் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் அமுத்தி விட்டு கொஞ்சம் செட்டில் பண்ணிக்கலாம். ஸோ சும்மா அப்படியே லைட்டாக ஆர்டர் பண்ணி அப்படியே கீழே அமுத்தி விட்டோம்னா போதும். காயில் பிடிச்சி கீழ் பக்கமாக அமுத்தி விட்றப்ப ஸோ நல்லா போய் அது செட்டில் ஆகி உட்காந்துக்கும். இப்போ பேப்பரை நம்ம வெளியே எடுத்துடலாம். காயிலுக்கு அந்த ஸ்லாட்டில் வேஜ் போடவே இல்லை. பேப்பரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேஜ் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் போடுறதுனால என்னென்னா, நமக்கு காயில் ஈஸியாகவும் இறக்கிக்கலாம். ஸ்லாட்டு அதிக இடமும் பிடிக்காது. காயில் ஈஸியாக இறக்கிட்டு திரும்ப அந்த பேப்பரை அழகாக வெளியே எடுத்துடலாம். பார்த்தீங்களா, காயில் காயமாகாமையும் இறக்கியாச்சு. ஸோ பேப்பரையும் வெளியே ஈஸியாக எடுத்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம வேஜை சொருகி விட்டுடலாம். பாருங்கள், வேஜும் போய் உட்காந்துக்குச்சு. அடுத்தது இந்த பக்கம் நம்ம இந்த பேப்பரையும் எடுத்துருவோம். கையில் எடுத்து பாருங்கள், கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா அப்படியே லைட்டாக கட்டிங் பிளேயரில் பிடிச்சி இழுத்துக்கலாம் வெளியே. இப்போ இந்த பக்கமும் வேஜை போட்டுருவோம். போட்டுட்டு அடுத்தது 2வது காயில் இறக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அடுத்து 2வது காயிலுக்கும் பேப்பரை போடுறோம். ஸோ பாருங்கள், கம்பியை இந்த மாதிரி தான் ஆர்டராக பிடிக்கணும். மொத்தமாக வச்சோம்னா கம்பி கண்டிப்பாக ஸ்லாட்டில் இறங்காது. ஸோ 2 பக்கமும் நம்ம கம்பியை கொஞ்சம் ஆர்டராக பிடிச்சிக்கிட்டோம்னு சொன்னால் கொண்டு போய் வச்சோம்னா அழகாக கொஞ்சம் ஸ்லாட்டில் இறங்கிக்கும். எனக்கு இந்த கைக்குள்ளேயே கேமரா இருக்கிறதுனால கொஞ்சம் இறக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ இல்லாட்டினா இன்னமும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நான் ரிஸ்க் எடுத்து இறக்குற மாதிரி தெரியலாம். ஆனால் முன்னாடி கைக்குள்ளேயே கிட்டே கேமரா இருக்கிறதுனால அது எனக்கு இடைஞ்சலாக இருக்குது. அது கொஞ்சம் இறக்கி கஷ்டமாக இருக்குது. இப்போ பாருங்கள், அது அப்படியே கம்பியை தள்ளுறேன். அழகாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு சில கம்பி நமக்கு லூஸ் விழுகும். ஸோ இந்த மாதிரி தள்ளுறப்ப ஸோ லூஸ் விழுந்தப்போ அப்படியே பேக் சைடில் அந்த பக்கம் திருப்பி இழுத்துக்கலாம். நம்ம பேக் சைடில் பார்த்தா இந்த மாதிரி நிற்கும். அப்படியே லைட்டாக எல்லாத்தையும் பிடிச்சி ஆர்டராக பிடிச்சி
லைட்டாக ஒரு இழுத்தோம்னு சொன்னால் ஸ்லாட்டில் போய் எல்லாமே செட்டில் ஆகிக்கும். பாருங்கள், சும்மா லைட்டாக வெளியே இருந்துச்சு. அந்த மாதிரி தான், ரொம்ப ஃபுல்லாக வெளியெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி வச்சு அழகாக தள்ளணும்னு சொன்னால் வெளியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கம்பி தான் வெளியே இருக்கும். அப்படியே பேப்பரை உருவிட்டு நம்ம மறுபடியும் வேஜ் போட்டுடலாம் ஸ்லாட்டில். அடுத்து 3வது காயிலையும் இறக்கிடுவோம். ஸோ அதே மாதிரியே பேப்பர் போட்டு வச்சுட்டு கம்பியை நம்ம வரிசை ஆர்டராக பிடிக்கிறோம். ஆர்டராக பிடிச்சிட்டு திரும்ப அப்படியே நம்ம இறக்கிக்கிறோம். பாருங்கள், நான் கம்பி வரிசையாக தான் வச்சுருக்கிறேன். சும்மா எண்டில் வந்து ஆர்டராக பிடிச்சி லைட்டாக உள்ளே அமுத்தி விட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் தள்ளுறப்ப அது வாட்டுக்கு எல்லாம் ஸ்லாட்டில் போய் நல்லா செட்டில் ஆகிக்கிட்டே அப்படியே போய்க்கும். பார்த்தீங்களா? ஸோ அழகாக போய் உள்ளே உட்காந்துக்குச்சு. ஸோ பேக் சைடில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும், அதை வந்து கொஞ்சம் அமுத்தி விட்டுக்கலாம் நம்ம. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த வீடியோ ஃபுல்லாக வைண்டிங் பண்ணுறதை நான் காட்டியிருக்க மாட்டேன். என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால், ரன்னிங் காயில் இறக்குற வரைக்கும் தான் உங்களுக்கு எல்லாமே ஷோ பண்ணியிருப்பேன். ஸ்டார்டிங் காயில் ஷோ பண்ணியிருக்க மாட்டேன். எதுக்காகனா வீடியோ டியூரேஷன் வந்து அதிகமாகுங்கிறதுனால. ரன்னிங் காயிலுக்கு நீங்கள் என்ன மெத்தடில் காயில் இறக்குறீங்களோ அதே மெத்தடில் தான் ஸ்டார்டிங் காயிலுக்கு நீங்கள் வந்து இறக்க போகிறீங்க. ஓகேவா? அதனால் வந்து எந்த மாற்றங்களும் இருக்க போகிறதில்ல. ரன்னிங்க்கும் ஸ்டார்டிங்க்கும் எல்லாமே ஒரே மெத்தடில் ஒரே மாதிரி பேப்பர் போட்டு சேம் மெத்தடில் தான் இப்படியே நீங்கள் தள்ளி இறக்க போகிறீங்க. அதனால் வந்து ஸ்டார்டிங் காயில் வந்து நான் காட்டலை. இல்லை ஸ்டார்டிங் காயிலையும் இறக்குற மாதிரி வேணும்னு சொன்னால் உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அதையும் இறக்கி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பாருங்கள், இதையும் ஃபுல்லாக இறக்கியாச்சு. இப்போ நம்ம அப்படியே ஒரு செட்டு காயில் இறக்கி முடிச்சாச்சு ரன்னிங்கில். அப்படியே ரன்னிங்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற காயில் இறக்க போகிறோம். ஸோ இது வந்து லைட்டாக காயில் உள்ள தள்ளின மாதிரி வச்சுருப்பேன். இது என்னென்னா வந்து கேமரா ஸ்டார்ட் ஆகியிருக்குன்னு நினச்சேன் நான். ஆனால் பார்த்தா கேமரா ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் பண்ணாமே வந்து வைண்டிங்கை லைட்டாக உள்ளே தள்ளிட்டேன். வேறு ஒன்றும் கிடையாது இதில். ஸோ லைட்டாக அப்படியே பிடிச்சி தள்ளுறோம், அதுவும் போய் செட்டில் ஆயிடுச்சு. ஸோ இது ஒன்றுமே கிடையாது. வாட்டர் ஃபீல்டு சப்மர்சிபிள் வைண்டிங் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ரொம்ப டஃப்பான வைண்டிங்லாம் சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் பார்த்து பண்ணலின்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். சின்னதாக காயம் விழுந்துட்டால் கூட அப்புறம் கஷ்டம்தான். ஸோ அதெல்லாம் விழுகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பார்த்திங்களா பேப்பர் எந்த அளவுக்குலாம் வச்சுருக்கோம். இந்த மெத்தடில் பேப்பர் வைக்கிறதுனால என்னென்னா காயிலும் சீக்கிரம் இறங்கிடும். அதே மாதிரி கொஞ்சம் கூட காயமே ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தடில் நம்ம பேப்பரே வைக்கிறோம். ஸோ பாருங்கள், அவ்வளோதான். அப்படியே இது பேக் சைட்லேயும் அழகாக நம்ம இப்படி உள்ளே இறக்கிட்டோம். ஒரு சிலது கொஞ்சம் லைட்டாக டஃப்பாக இருக்கும். கம்பி வந்து பெண்ட் ஆயிடுச்சின்னு சொன்ன இறக்கும் போது உள்ளே தள்ளும்போது கம்பி பெண்ட் ஆயிடுச்சின்னு சொன்னால், ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கும். அது அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகாக நம்ம வந்து குச்சியை வச்சு இறக்கி விட்டுறலாம். ஸோ அவ்வளோதான், இதையும் இறக்கியாச்சு. இப்போ இதுலேயும் பேப்பரை எடுத்துகிட்டு ஸோ நம்ம அப்படியே வேஜை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ அடுத்து 2வது காயில் இறக்கிடலாம். ஸோ 2வது காயிலும் பாருங்கள் அதே மாதிரி தான் ஆர்டராக பிடிச்சிருக்கோம். ஸோ அழகாக வந்து அப்படியே உள்ளே தள்ளுறோம். பாருங்கள், எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அது வாட்டுக்கும் போய்கிட்டுருக்கு. இதோட கனெக்ஷன் போடுற வீடியோ, ஃபினிஷிங் வீடியோ, எப்படி ஃபினிஷிங் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலாம் வந்து ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்மர்சிபிள் மோட்டாருக்கு எப்படி கனெக்ஷன் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஃபீல்டு சப் மோட்டார் வந்து வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க.
இதே மோட்ரு தான் சேம். இந்த மாதிரி சப்மர்சிபிள் மோட்ரு எப்படி கனெக்ஷன் போடுறது அப்படிங்கிறது. ஸோ அந்த ஆயில் ஃபீல்டு மோட்டாரில் வந்து நான் கம்ப்ளீட்டாக எல்லாமே ஷோ பண்ணியிருப்பேன். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ அதில் என்ன கனெக்ஷன் கொடுக்குறோமோ அதே சேம் மெத்தடு தான் கனெக்ஷன் இதுலேயும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஸ்லாட்டில் தள்ளினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சில கம்பி மட்டும் அப்படியே தூக்கிக்கிட்டே இருக்கும். அதை அப்படியே நம்ம குச்சியை வச்சு அப்படியே அந்த வேஜை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இந்த பேப்பரை வெளியே உருவிட்டு அப்படியே நம்ம அடுத்து குச்சி சொருவி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நம்ம ரன்னிங் காயில் சுத்தமாக இறக்கி முடிச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் வந்திருக்குதுன்னு. ஸோ இதுக்கு வந்து அதிகபட்சமே பார்த்திங்கன்னா ஒரு சப்மர்சிபிள் மோட்டார் வைண்டிங் பண்ணுறதுக்கு எப்படி நீங்கள் பார்த்தாலும் அதிகபட்சம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகாது, சரிங்களா. ஸோ அந்த டைமிங்குள்ளேயே ஒரு 2 HP மோட்டர் நீங்கள் வந்து ஈஸியாக வைண்டிங் பண்ணி முடிச்சிடலாம். ஃபினிஷிங் நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ அடுத்து வந்து ஸ்டார்டிங் காயில் எப்படி இறக்குறதுங்கிறது நான் காட்டல, லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பண்ணி தான் காட்டியிருப்பேன். பாருங்கள் எல்லாம் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. நான் எப்போவுமே வந்து டேக் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல பெரிய டேக் இது. ஸோ இந்த டேக் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இத்தனை வருஷமாக டேக் தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அதுக்காக உங்களை வந்து டேக் யூஸ் பண்ண சொல்ல மாட்டேன், அது உங்களுடைய விருப்பம். பாருங்கள் எல்லாம் ஃபினிஷிங் பண்ணி டேக்லாம் கட்டியாச்சு. நல்லா நீட்டாக ஃபினிஷிங் வந்திருக்கு. ஓகே, வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க்கு நல்லா இந்த வேலையை செய்கிறதுக்கு வந்துச்சா, நம்ம சொல்லிக் கொடுத்த மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா, என்ன ஏதுங்கிறத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.